சரித்திரம் என்பது வெறும் காகிதம் அல்ல, பல வீரர்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட பாடம். சரித்திரத்தின் பக்கங்களின் அதிகாரத்தின் சிம்மாசனங்களை அதிர வைத்த ஒரு பெயர் தான் பழனிபாபா. யார் அந்த பழனிபாபா என்று சில பேர் கேள்வி. உலக சரித்திரத்தில் 3 நபருடைய வாகனம் மட்டும்தான் டாக்ஸ் இல்லாம ஒண்ணுச்சு. ஒன்று பிரிட்டிஷ் இளவரசி எலிசபெத் ராணி, இன்னொரு கவர்னர் ஆஃப் இந்தியா, 3 ஐயா பழனிபாபா அவர்களுடைய வாகனம். அப்படின்றால் அவர் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்திருப்பார் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் மீது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்னவென்றால் 136 வழக்குகள், 125 முறை சிறைவாசம், 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 முறை தர சட்டம். அவர் மீது இந்த அரசாங்கம் வழக்குகளை போட்டுள்ளது. எதுக்கும் இந்த சிங்கம் மஞ்சவில்லை. மண்டியிட்டு வாழ்வதை விட எழுந்து சாவதை மேல் என்று வாழ்ந்து காட்டிய சிங்கம் தான் ஐயா பழனிபாபா அவர்கள். முதலில் இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கு குரல் கொடுத்து சீரடியாண்டத்திலே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் நான் ஈரோட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் பழனிபாபா தான் முதலில். அதன் பின்னால் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலே குடி. அநீதியை கண்டு அவர் அன்றையிட்ட கர்ஜனைகள் தான் இன்று வரைக்கும் அதிகாரத்தின் அடக்குமுறையாளர்களின் உறக்கத்தை கலைத்துக் கொண்டு வருகிறது. அவர் அடக்குமுறைக்கு அஞ்சவில்லை, அதிகார மிரட்டலுக்கு பணியவில்லை. இந்தியாவிலே வரிபடாத இயக்கத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வரிப்பணம் என் நாட்டை பாதுகாக்கத்தானே தவிர இன்னொரு நாட்டிலே கல்லறை எழுப்ப அல்ல. இதை உச்ச நீதிமன்றத்திலே போட்டு நான் இந்நாட்டு மக்களை தட்டி எழுப்பி என் நாட்டு பிரதமர் செய்தது தவறு என்று சொல்லி இந்த ராணுவத்தை வாபஸ் வாங்குவேன். சாதி மதம் என்ற தடைகளை தகர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓயாத ஒளியாய் ஒற்றை ஆளா நின்று ஒழித்த போர்வாள் தான் ஐயா பழனிபாபா அவர்கள். கோழைகள் அவரின் முதுகில் குத்தினார்கள், துரோகங்கள் பல சூழ்ந்து நின்றன. ஆனால் அவரின் உடலை துளைத்த ஒவ்வொரு இரத்த துளிகளும் இன்றைக்கு 1000 புரட்சி நெருப்புகளாய் இன்றைக்கு இளைஞர்களின் மனதில் பற்றி கொண்டுதான் எரிந்து வருகிறது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலிருந்து இந்திய ஜனாதிபதி அமுக அவர் ஒரு அடி அவனை தூக்கி போட்டு மிதிச்சாதான் அவன் பயப்படான். வெளியே தீர்ப்பு நீ வெளியே வந்தா 60 லட்சம் உடச்சு உட்காந்தா அது வெளியே வாழ்ந்த ஒரு மாதிரி. அவர் வீழ்ந்தது மண்ணுக்குள் அல்ல, ஒவ்வொரு இளைஞரின் புரட்சியின் விதையால் ஒவ்வொரு இளைஞரின் மனதுக்குள். என்னடா நினைச்சிருக்கீங்க? அதிகாரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அலுவலர் தான் சொல்லணும். யார் அதிகாரம் பண்றது? டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில அதிகாரம் யார் பண்ணலாம்? அலுவலர் பக்கத்து பண்ணலாம், குவைத் நாட்டு அரசு பண்ணலாம். இது ஜனநாயக நாடு. அதிகாரி போடக்கூடாது. நீ அதிகாரி போட்டு அதிகாரி அலுவலர் ஊழியத்தை வந்திருக்கிற பப்ளிக் நாடு சர்வீஸ் அதிகாரி மட்டும் ஐடி இன்செக்யூர் அந்த வேர்டு எடுக்கணும். அநீதியை கண்டு அவர் அன்றையிட்ட கர்ஜனைகள் தான் இன்று வரைக்கும் அடக்குமுறையாளர்களின் உறக்கத்தை கலைத்துக் கொண்டுதான் வருகிறது. இப்படி மக்களுக்காண்டி போராடி கொண்டிருந்த ஒரு தலைவனை, அதுவும் அனைத்து மக்களை அரவணைச்சு சாதி மதம் வேதம் பார்க்காம ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை உரிமையை கேட்டு பலமுறை சிறைவாசம் சென்ற ஒரு மாவீரனை இந்த ஆட்சியாளர்கள் விட்டு வைப்பதாக விடுதலை பெற்ற இந்தியாவில்